ஹலோ அண்ட் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ இன்னைக்கு யார் வந்து குக் பண்ண போறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன குக் பண்ண போறாங்க அண்ட் இதர விஷயங்கள்லாம் நான் பேச போறது கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டா அவங்கள இன்வைட் பண்ண போறோம், குக்கிங்ல இறங்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டெஸ்டன்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலி. அவங்கள ஹாப்பியா இன்வைட் பண்ணிடலாம். ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறோம். அடடா, ஓகே. ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். உப்பு, பன்னீர், முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, கசூரி மேத்தி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகாய், பட்டர், லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, ஃப்ரெஷ் கிரீம். நன்றாக நறுக்கிய வெங்காயம் வச்சிருக்கோம், நல்லா நறுக்கிய தக்காளியும் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் குக் பண்றது தான் வேலை. எனக்கு தெரிஞ்சு கேஷ்யூஸை அரைக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் அதை ஊற வைக்கணும். அதான் தண்ணியில இதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். ஃபைன் பேபி. இந்தாங்க, நான் இங்க வந்து உங்களுக்கு இது நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். நான் 40 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். 40 கிராம்ஸ்லயே நான் இப்போ கொஞ்சம் தான் போட போறேன். ஓகே, ஃபைன் ஃபைன். நம்ம எடுத்து வச்ச முந்திரியில அவங்களுக்கு தேவையான அளவு எடுத்திருக்காங்க. அதுல நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கொஞ்ச நேரத்துல ஊறிடும்ல பேபி? சரி, ஓகே. இந்த நம்ம அந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பேனா கடாயா இது வேணும் பேபி? எதுவுமே வேணும். ஃபர்ஸ்ட் பேன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேனா? ஓகே. நம்ம கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்தா போதும், ரொம்ப வேண்டாம். ஃபைன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அது கூட நம்ம காஷ்மீரி மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு. ஓஹோ, இதுலயே ஆட் பண்ண போறோம். இதுலயே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஏன்னா இப்ப நம்ம டோஸ்ட் பண்ண போறோம்ல, அந்த கலருக்காக மட்டும். ஓஹோ, சூப்பர். ஓகே. சோ இதுல எண்ணெய்ல சேர்ந்துச்சுன்னா அதுல சேர்ந்துரும். அதனால இதுல கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய், இதுலயே நம்ம கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டு போறோம். மிக்ஸ் பண்ணட்டுமா பேபி? அத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. ஓகே, நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர் அதுல போட்டு டோஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ பன்னீரை நம்ம போட்டா கூட வந்து நமக்கு இவ்வளோ மூக்குக்கு பாதிப்பு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் மூக்குக்கு பாதிப்பு இருக்கும். காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கோம். பட் அதை விட என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்ல அந்த காரமும் அந்த மஞ்சளும் சேர்ந்த ஒரு கலர் அப்படி மிக்ஸ் ஆகும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை வெள்ளையர்னு போட்ட பன்னீர் ஒரு அளவுக்கு வந்து நமக்கு பன்னீர் வந்து நமக்கு ஃபுல்லா அந்த ப்ரௌன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம கார்னர்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம விடலாம். ப்ரௌன் ரொம்ப ஆக வேண்டாம். ரொம்ப ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் குறைஞ்சிடும், ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிடும். அதோட டேஸ்ட்டும் ஒரு மாதிரி ஆயிடும், நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்துடும் அதுல. ஓகே, அதனால தான் நான் கொஞ்சம் அது ட்ரை ஆகாம அந்த மாதிரி சிம்லயே வச்சு குக் பண்றோம். இது கரெக்டான இதுதான், நம்ம இப்படியே எடுத்துடலாம். ஓகே பேபி. ஸோ எடுத்துடலாம்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாமா குக்கிங்க? வேற கடாய் வச்சுட்டு? ஆமா, வேற கடாய் வச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது எடுத்து நான் வந்து கடாய் இங்க வச்சிடுறேன். ஸோ நம்ம இதை எடுத்து இங்கேயோ எங்க உங்களுக்கு கம்ஃபர்ட்டோ வச்சிடுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது கரெக்டான ஒரு குக்கிங்க. சொல்லுங்க பேபி. அதுல நம்ம இன்னொரு கடாய் வச்சுட்டு அதுல நம்ம இப்போ ஆயில் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஃபைன், பண்ணிடலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்ன ஹீட் ஆகிறதுக்குள்ள நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கரெக்டான குக்கிங் அப்படின்னா பன்னீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அதை கார்னர்ஸ் ஃபுல்லாக ப்ரௌன் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பன்னீரை அப்படியே போடுறதும் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா கிரேவி ஒரு பக்கம் இருக்கும், பன்னீர் ஒரு பக்கம் இருக்கும், எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு கலர் மட்டும் இல்லை, பன்னீரில் டேஸ்ட்டும் இறங்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பன்னீர் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்போது அந்த கிரேவி அதில் அப்சர்வ் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட மட்டும் இல்லை, பண்ணுறதுக்கும் கரெக்டாக பண்ணணும். ஹீட்டானதும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். ஓகே, கரண்டியோ இல்லை ஸ்பூனோ எது கம்ஃபர்ட்டோ.
நான் கரண்டி யூஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் அப்படியே போட்டுட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கு ஆயில் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கணுமா? ஃபுல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்த இன்கிரிடியன்ட் அடுத்த இல்ல, வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் சிமிலரா இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பட்டை மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நம்ம கரெக்டா தான் எடுத்து வச்சிருக்கோம். 2 பட்டை போதும். அதுக்கு 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிளவ் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காய வாசனை வந்ததுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம குக்காக ஃப்ளேவர் கேக்கவா வேணும், பட்டையெல்லாம் போட்டா. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதுல எடுத்து வைக்கல பேபி, தேவைப்படாதா? இஞ்சி பூண்டு விழுது வேண்டாம், அதுக்காக நம்ம செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்கோம். ஓஹோ, தனித்தனியா அப்படியே போட்டு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ண போறோம், அதனால இது கூட சேர்ந்து அதை அரைஞ்சிடும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி வந்து முழுசாவே போட்டுக்கலாம். நான் சின்னதா தான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. கார்லிக் பாத்தீங்கன்னா ஒரு 6 எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி தேவையான அளவு அண்ட் கார்லிக்கும் தேவையான அளவு. இதுக்கப்புறம் தக்காளி போட போறோம்னு நினைக்கிறேன் இல்லையா? இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டு தக்காளி கூட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். பேபி இதுல வந்து நடுவில் நம்ம அந்த கேஷ்யூஸ் எடுத்து வச்சிருந்தோமே, இப்ப அரைக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்ப அரைச்சிடலாமா? ஸோ இது வதங்குற கேப்ல அதை பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னன்னா கேஷ்யூஸை நம்ம முதல்ல அரைக்க போறோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதர இன்கிரீடியன்ட்ஸ் நமக்கு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து பூண்டு அப்படியே முழுசா போட்டிருக்கோமே, இஞ்சி அப்படியே முழுசா போட்டிருக்கோமே நினைச்சிங்கன்னா எல்லாத்தையுமே அரைக்க போறோம். ஸோ அரைச்சி தான் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலாவில் பொறுத்த வரைக்கும் கிரேவியை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ண முடியுங்கிறதுனால அதை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேஷ்யூவை ஊற வச்சிருக்கோம் இல்லையா தண்ணியில, அதை அரைச்சிடலாம். பேபி இது எல்லாமே தேவைப்படுமா? அது எல்லாமே அரைச்சிடலாம். பேபி கேஷ்யூஸ் மட்டும் போட்டிருக்கேன், இந்த வாட்டர் ஆட் பண்ணட்டுமா? இல்ல வாட்டர் அதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க போதுமா? இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி போதும். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி சாப்டு தக்காளி. ஸோ இதுல நம்ம கேஷ்யூஸை ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, சோக் பண்ணி அதை போட்டாச்சு. இதையும் அரைச்சிடலாம். ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்லா மில்க் மாதிரி ஆனது மட்டும் இல்ல, ஒரு மாதிரி ஃபைனா க்ரீம் டேஸ்ட். ஆமா, க்ரீம் மாதிரி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம இப்போ எப்படி வந்திருக்குங்கிறத வியூவர்ஸ் காமிச்சிடலாம். நல்லா திக், நிஜமாவே ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி தான் இருக்கு. ஃபைன். எங்கேயுமே நமக்கு பேலன்ஸ் ஏதாவது அறியாம விட்டுருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டேன், அதுவும் இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம தேவையான அளவு போடணும். ஓகே, நான் இப்போ கொஞ்சமா தான் ஆட் பண்ணியிருக்கேன், தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு அரைக்கிறது தான் வேலை இல்லையா இதுல. ஆனா வந்து நம்ம இதுலயே கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிடுவோம். நம்ம கரம் மசாலா இதுல ஆட் பண்ணாதான் அந்த ஸ்மெல் இருக்காது நம்ம அதுல போடும்போது. சோ அப்ப கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன். ஓகே,
காஷ்மீரி மிளகா வந்து நம்ம அரைச்சு மொத்தமா மிக்ஸ் பண்ணும் போது அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் ஆற வைக்க போறோம். ஆற வச்சதுக்கு அப்புறம் அரைக்க போறோம். அதானே பேபி? அந்த ராஸ்மல் போற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிட்டு இருக்கணும். ஓகே, கொஞ்சம் வாட்டர் போட்டு நான் வந்து பேலன்ஸ் அந்த இதுல போட்டு வச்சிடுவா. சோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பேபி. இன்னும் கொஞ்சம் வதங்க விட போறோமா இல்ல? ஸ்மெல் இன்னும் போகல, அந்த ராஸ்மெல் இன்னும் இருக்கு. அந்த ராஸ்மெல் மட்டும் கொஞ்சம் போச்சுன்னா நம்ம 2 மினிட்ஸ்ல இறக்கிடலாம். ஓகே, சோ 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதாவது அந்த ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் ஆற விட போறோம். ஆற விட்டு அரைக்க போறோம். அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலைகள் இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். சோ மத்ததெல்லாம் நம்ம ஏதாவது செக் பண்ண போறோமா? உப்பெல்லாம் இல்ல? உப்பு வந்து இப்ப நான் இப்போதைக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நம்ம மசாலா மொத்தமா சேர்த்து அப்ப நான் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காரமும் இப்ப ஆட் பண்ணல, எல்லாமே கொஞ்சம் தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கப்புறம் நம்ம அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு பன்னீர் இருக்கு, மசாலாவும் இருக்கு, பட்டரும் அதுல போட்டிருக்கோம். பட் பட்டர் போட்டு நம்ம இப்ப மசாலாக்கான வேலைகளை பண்ண போறோம். பட்டர் நம்ம அதுல ஆட் பண்ணல. அதான் அப்ப இனிமே தான் பண்ணணும். ஓகே ஃபைன் பேபி, ஆன் பண்ணிடலாமா? பேன் ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட போறோம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சில்லி எடுத்து வச்சிருக்கோம், கிரீன் சில்லி. ஒரு 3 சில்லி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ, அதையுமே ஹாஃபா ஸ்லீட் பண்ண போறோமா? ஒரு ஹாஃப், அதுக்கப்புறம் அதை ஹாஃபா ஸ்லீட் பண்றோம். 2 சில்லி மட்டும் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல வந்து நம்ம இதை ஆட் பண்ணுவோம் இல்ல? அது இப்பவா இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ண போறோம். ஸோ நமக்கு இந்த பேஸ்ட் தேவைப்படும் இப்போ கொஞ்ச நேரத்தில். ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 ஸ்பூன் தான் போட்டோம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவோட கலர், அதுக்கப்புறம் காரம் எல்லாத்துக்கும் சேர்த்து காஷ்மீரி சில்லி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, அண்ட் கரம் மசாலா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டோம். அதே ஆஃப் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். மஞ்சத்தூள் மட்டும் இப்போ ஆட் பண்ண வேணாம், அதுவே போதும் அப்போ ஆட் பண்ணது. ஓகே. ஸோ மல்லித்தூளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மிக்சிங் அப்படியே இதுல மிக்ஸ் பண்ணிடலாமா? கரண்டியில எடுக்கிற அளவுக்கு நல்லா திக்கா பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா எங்கேயாவது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் வாட்டர் போட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவா. ஒரே நிமிஷம் பேபி. நான் ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய வந்து இதுல மாட்டிட்டு இருக்கும். அது அப்படியே இதுல ஊத்தி. ஓகே ஓகே. நம்ம ஃபர்ஸ்டே வந்து நல்லா வதங்க விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டான லெவலுக்கு வதங்க விட்டா போதும். இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ண போறோம். ஓகே. சோ அது இந்த பக்கம் இருக்கு. பண்ணிடுவா பேபி? எல்லாமே தேவைப்படுமா? அப்படியே ஊத்திடுங்க. ஸ்டில் அங்க லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் அடியில திக்கா இருக்கிற முந்திரியோட இந்த பேஸ்டும் இருக்கு, அதையும் ஆட் பண்ணிடலாம். எந்த தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
கொதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இல்ல கொதி வரக்கூடாது. இப்பவே நம்ம வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் அங்க இருக்கு பேபி, வைப் பண்ணி தர கொடுங்க. டூ டேபிள் ஸ்பூன் வந்து க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஃபைனல்லையும் ஆட் பண்ண போறோம்னு இருக்காங்க. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை. ஓகே, பண்ணிடுவோம். எல்லா பன்னீரும் போட்டு எல்லா கரெக்டாக இருக்குங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ நேரம் குக் ஆகணுன்றது தெரியல, ஆனால் ரெடி ஆக போது கூடிய சீக்கிரம். 5 minutes போதும். 5 minutes வந்து, ஆனால் இது வந்து லைக் அந்த கொதி வராம இந்த ஃப்ளேம்லேயே வந்து நம்ம பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா வேண்டாம்? இல்லை, க்ளோஸ் பண்ண. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் பேபி? நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படியே போட்டுறோம். ஓகே, ஆமாம், அந்த பேலன்ஸ் பட்டரை போட்டுற போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். நம்ம எடுத்து வச்சிருக்க கஸ்தூரி மேத்தி. இப்போ கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரெஷ் க்ரீம் அதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பிளேட்டிங்கை முடிச்சுட்டு பண்ணிக்கலாமா? அப்போ தான் அது கரெக்டாக அதே செட்டில் ஆகும்ல. அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாமா? இதை பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த கப்பில் நம்ம எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், அப்படியே வைக்க முடியுமா? நான் வைக்கட்டுமா? பன்னீர் பீஸ். ஓகே, ஸோ இப்போ கசூரி மேத்தி போட்டதுக்கு அப்புறம் லைட்டா கார்னிஷ்க்கு கசூரி மேத்தி வைக்கிறோம். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி. ஸ்பூன் வேணுமா பேபி? நான் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரெசிபி கிடச்சோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ரீகேப் தான் போவோம். தேவையான அளவுக்கு கேஷ்யூ நட்ஸை தண்ணி போட்டு ஊற வச்சோம். ஸோ பன்னீருக்கு நம்ம டாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு பேனில் எண்ணெய் விட்டோம். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் அதில் ஆட் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆகாமல் கொஞ்சம் சூடு காமிச்சு இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸை போட்டோம். ஆனியன் வதங்குற அந்த கேப்பில் நம்ம பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் போட்டு இதெல்லாம் குக் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சியும் தேவையான அளவுக்கு பூண்டு பல்லும் வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தக்காளியை நறுக்கி வச்சுருந்தோம், தக்காளியை ஆட் பண்ணோம். கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு, மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நம்ம ஆற வைக்கணும். ஆற வைக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி சோக் பண்ண கேஷ்யூஸ் இருந்துச்சுல்ல, கேஷ்யூஸை நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மசாலாவையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிட்டோம் ஆறுனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு பட்டர் விட்டு அதில் க்ரீன் சில்லிஸை நல்லா 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தோம். வறுத்ததுக்கப்புறம் அகெயின் அதில் பவுடர்ஸ் போட்டோம். காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த தக்காளி,
வெங்காய பூண்டு விழுது அதை அப்படியே ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேஷ்யூவோட பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருந்தோம். இது ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை அதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கசூரி மேத்தியை இதில் குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் பட்டரையும் ஆட் பண்ணுறோம். பட்டரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம பிளேட்டிங்கையும் முடிச்சுட்டு ஃபைனலாக அகெயின் கசூரி மேத்தி கொஞ்சம் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீமை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அண்ட் அதை அப்படியே ஷெஃபுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இங்கே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் கிரேவியை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பயங்கர சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட முடிஞ்சா நான் பார்க்குறேன், இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். ஓரளவுக்கு ஆறிடுச்சு. அட் த சேம் டைம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெஃப் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க பன்னீர் குக் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக குக் பண்ணணும்னு. பட் அந்த பன்னீரை இவங்க ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கேயுமே பன்னீரோட அந்த சாஃப்ட்னஸ் போகவே இல்லை. சூப்பராக இருக்குது. அதுதான் ஹைலைட்டாக சொல்லணும்னு நினச்சேன். இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வராங்க. உங்கள் ரெசிபியும் இதில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்ல போகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் அனுப்பலாம். உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் என்ன குக் பண்ண போகிறீங்கிற டீட்டெயில்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் அண்ட் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர்.